மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துதலும். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய ஆனந்த ஐயா அவர்கள் இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்பவுமே மாப்பிள மாதிரி தான் இருக்கீங்க. ஐயா, இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க இந்த உணவு முறைகள் மாறினதுனால, வாழ்வியல் முறை மாறினதுனால நிறைய பேருக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் அதிகமாயிடுச்சுங்க. ஐயா, எங்க பார்த்தாலும் அல்சர், வயிறு புண்ணு பயங்கரமா இருக்கு, ஒண்ணுமே முடியல, வாயெல்லாம் ஸ்மெல் அடிக்குது, கொஞ்சம் பச்சை தண்ணி குடிச்சாலே வயிறு எடுத்துன்றாங்க, கொஞ்சம் காரமான பொருளை ஆசைப்பட்டு சாப்பிட்டுறேன் வயிறெல்லாம் ஏறுது அப்படின்னாங்க. 6 மாசம் கண்ட்ரோலா இருந்தேன். காலை மதியம் நைட்டு 3 வேளை கஞ்சா தான் குடிச்சிருந்தேன், உப்பு போட்டு தான் கஞ்சி குடிச்சிருந்தேன், காரெல்லாம் கஞ்சி குடிச்சிருந்தேன். அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன கல்யாணத்துக்கு ஒரே ஒரு வாய் தான் அந்த பிரியாணி வச்சேன். ஐயோ என்னால் முடியல, வயிறெல்லாம் வலிக்குது. இப்படி இந்த வயிறு வலி சார்ந்த பிரச்சனையும் அந்த அல்சர்னால் ஏற்படுற அந்த பாதிப்புகள் நிறைய இருக்குது. இதனால அசதி, சோர்வு, டயர்னஸ் வருதுன்றாங்க, வயிறெல்லாம் வலிக்குதுன்றாங்க, ஞாபகம் மாறுதுன்றாங்க, ஒரு வகையான பதட்டம் படன்னு அடிக்குதுன்றாங்க, சரியா ஜீரணமாக மாட்டேன்றாங்க, நெஞ்சிலே இருக்குது மாதிரின்றாங்க, இருக்குதுன்னு சொல்றாங்க, என்ன சொல்றது, வாந்தியா வருது, கொமட்டுது, சாப்பிடவே முடியலன்றாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் பல வருஷமா இருக்குதுன்றாங்க. கேட்டாக்க, ஐயா நான் பல டாக்டரை பார்த்துட்டேன், பல வைத்தியரை பார்த்துட்டேன், எங்க போனாலும் சரியாகல ஐயா அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான இயற்கை மருத்துவ முறை சொல்லுவீங்க? சுலபமா அவங்க பண்ணணும் அப்படின்னா அந்த அம்மான் பச்சை. நேரிலே ஐயா கையில் பிடிச்சிருப்பார் பாருங்க, இதுதான் அம்மான் பச்சரிசி. தெரியுதுங்களா? எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, காயா இருக்கு, காயா அழகாக இருக்கு. இதை கிள்ளுனா வெள்ளையா பால் வரும். இதை கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அப்படியே எடுக்கிறீங்க, அப்படியே சாப்பிட்றீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பால் தான் மருத்துவ குணம். அதே மாதிரி இந்த அரிசி மாதிரி, இந்த பூண்டு மாதிரி இதெல்லாம் அரிசி. இங்கே பாருங்க, இங்கே பால் வருதில்ல, இதை கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க, மொட்டு மாதிரி இருக்குதுல்ல, இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அரிசி மாதிரியே இருக்கும். ஏங்க நீங்கள் பார்த்துனே இருக்கீங்க, நான் சாப்பிட்டே இருப்பேன். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா டேஸ்ட்டாக இருக்குதா? அடுத்தது என்னுடைய கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா நூனா என்று சொல்லப்படக்கூடிய மஞ்சநெத்தி. நூனா மரம்னு சொல்லுவாங்க, மஞ்சநெத்தி மரம்னு சொல்லுவாங்க. அழகாக காய் காய்ச்சிருக்கு. என்னுடைய கையிலையும் பார்த்தீங்கன்னா என்னுடைய காய் இருக்கு. சரிங்களா? இதிலிருந்து ஐயா என்ன மாதிரியான மருத்துவ குறிப்பு சொல்ல போகிறேன்னு ஐயா கிட்ட கேட்கலாம். இதை சொல்லுங்க ஐயா. ஐயா இதை நான் கையில் வச்சுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சாப்பிடுங்க. அது கண்டுபிடிச்சிட்டாரு. சொல்லுங்க ஐயா. இந்த அம்மான் பச்சரிசி ஒரு சின்ன உழவுண்டு ஒரு கை பிடி இலை எல்லாம் சேர்ந்து, அது கூட ஒரே ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் டெய்லி சாப்பிட்டாங்கன்னா ஒரே வாரத்தில் அல்சர் கம்ப்ளீட் கியூர். ஒரே வாரத்தில்? ஒரே வாரம் 7 நாள் தான். சூப்பர் சூப்பர். 7 நாளில் எவ்வளோ நாள் அல்சராக இருந்தாலும் சரியாயிடும். காலையில் சாப்பிடவே முடியல, பால் தான் குடிப்பார், ஒரு இட்லி கூட சாப்பிட மாட்டாருங்கிறவர் 2 நாள் அம்மான் பச்சரிசி சாப்பிட்ட 3ஆவது நாள் ஒரு 2 இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு. ஒரு வாரத்தில் 5 இட்லி சாப்பிடுவார். சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை அருமை. இது மாதிரியான மருத்துவ தகவல்லாம் யாயா நம்ம மக்கள் மறக்கிறாங்க? அவசர உலகம். எக்ஸலண்ட். நான் சொல்லுங்க, ஐயா கிட்ட கேள்வி கேட்டு அவர் சொல்லிட்டாரு, உண்மையாக அவசர உலகம் தான். எதுனாலும் கை மேலே ரெமிடியாக கிடைக்கணுங்கிறாங்க அப்படின்றாங்க. இன்னொன்று, வீட்டுக்கு இவ்வளோ பெருசில் வாங்கி வச்சுப்பீங்க, இது ஃப்ரிட்ஜுன்னு சொல்லுவாங்கள்ல, இதில் வச்சு சாப்பிட்டே நல்லாவே இருக்க மாட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னாக்க அந்த சாம்பார், ரசம், கூட்டு பொரியல் இருக்குதுல்ல, அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு கிடக்கூடாதுன்னு சூடு பண்ணி வேறு சாப்பிட்றோம்ல, உண்மையாக ரொம்ப நல்லா இருக்க மாட்டோம். எனக்கும் சேர்த்து தான், ஒரு வேளை நான் பண்ணாலும் எனக்கும் ஆகும். இந்த RO வாட்டர் இதெல்லாம் நம்ம என்னைக்கு கைவிடுறோம்களோ அன்னைக்கு தான் நல்லா இருப்போம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்கு pH வேல்யூ 7.5 தேவை. ஆனால் அந்த RO வாட்டரில் எவ்வளோ pH வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. எப்படி செக் பண்ணணும்னா, மெடிக்கலில் போயிட்டு டெஸ்ட் பண்ணுற ஒரு பேப்பர் இருக்குது, எட்டு நீங்களே செக் பண்ணிக்கலாம். என்னைக்கு குளத்து தண்ணி, ஆற்று தண்ணி, கிணத்து தண்ணி, இயற்கையாக ஊற்று தண்ணியை குடிச்சோம்களோ அன்னைக்கு கிடைச்ச pH வேல்யூ, அன்னைக்கு கிடைச்ச உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு இல்லைங்க. இல்லை. சரிங்களா? சரி, நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். அதனால் உங்களுக்கு அல்சர் இருந்தால்
அந்த அல்சரை எப்படி சரி பண்ணணுன்றதை ஐயா கிட்ட கேட்கும்போது ஐயா சொன்னார், இது வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா சொல்லுங்கள், எப்படி தயாரிக்கிறீங்க? 1 கிலோ நுணாக்காய். 1 கிலோ நுணாக்காய், சரிங்களா? அதுக்கப்புறம் ஐயா 100 கிராம் ராக் சால்ட், இந்து 100 கிராம் ராக் சால்ட், இந்து உப்புன்னு சொல்லுவாங்க. இமயமலை பகுதியில் மலைகள்லேருந்து வெட்டி எடுக்கிற ஒரு உப்பு. இது ரெண்டையும் நல்லா இடிக்கணும். ரெண்டையும் சேர்த்து நல்லா இடித்து ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு 500 எரில் போடணும். மண் பாத்திரத்தில் வச்சு சிலை மண் பூசி ஒரு குழி தோண்டி வச்சுட்டு அதை சுற்றி 500 எரு வச்சு எரிய விடணும். எரிய விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆகும் இல்லையா? 3 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் இந்த கலரில் ஒரு சாம்பல் வரும். அதாவது மருந்து, இது இந்த கலரில் ஒரு சாம்பல் வரும். அதாவது மருந்து ராக் சால்ட்டும் சேர்ந்தது. ஓகேங்களா? இப்போ ஓகேங்களா ஐயா? இந்த மாதிரி ஒரு மருந்து கிடைக்கும். இந்த மருந்தை 1/4 ஸ்பூன் எடுத்து தினமும் வெறும் வயிற்றுல காலையில் மோரில், ஆமாம், மோரில் ஒரு 1/4 லிட்டர் மோரில் நல்லா கலந்து ரசித்து 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 குடிச்சிங்கன்னா தொண்டையிலிருந்து தொப்புள் வெறியும் சில்லுன்னு போகும். அப்படியே அழகாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுங்கன்னா, நானே குடிச்சிருக்கேன். இவர்கிட்ட வாங்கி ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த நாள் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா செரிமானமாகும், வயிறு சம்மந்தமான பிரச்சனை சரியாகும், முழுக்க முழுக்க அந்த வயிறு சார்ந்த புண்கள் முற்றிலுமாக ஆறுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து சதுரையில் கிடைக்கிற ஒரு மூலிகை. இது சாதாரணமாக சுடுதண்ணில் போட்டிங்கன்னா வெண்டைக்காய் மாதிரி தான் இருக்கும். இது தாராளமாக போட்டு அப்படியே லொடக்கு காலையில் வெறும் வயிற்றுல. ஆமாம். இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அந்த இறைப்பையில் சுற்றிலும் ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணும். மருந்து போடுற மாதிரி ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணும். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவம். இது எல்லாமே சித்த மருத்துவர்கள் தெரியும். நீங்கள் அருகில் இருக்க சித்த மருத்துவர்கிட்ட வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். ஒருவேளை கிடைக்காதவங்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஐயாவுடைய ஆலோசனைப்படி படித்த பட்டதாரி மருத்துவர்கள் கொடுக்குற அந்த மருந்துகளையும் நீங்கள் உட்கொள்ளும் பொழுது எத்தனை வருஷம் அல்சராக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் குடிச்சு குடலே வெந்து போச்சுன்னு சொன்னாலும் சரி, இல்லை சாப்பிட்டு அல்சர் வந்துச்சுனாலும் சரி, இல்லை சாப்பிடாமல் அல்சர் வந்துச்சுனாலும் சரி, சரிங்களா, இல்லை நிறைய உணவுகள் மசாலா உணவுகள்லாம் சாப்பிட்டேன் அதனால் அல்சர் வந்துச்சு, சரி, எப்படியாப்பட்ட அல்சர்னாலையும் 1 மாதத்தில் முற்றிலுமாக குணமாயிடும். என்ன நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய இயற்கை மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கிறேன். அதுவரையில் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.